இம்மை, மறுமை அது வந்து எல்லா மதங்களிலும் இருக்கு. நம்முடைய வேதாகமத்தில கூட வந்து இம்மை, மறுமை அப்படின்னு சொல்லுது. இம்மைக்குரியவர், மறுமைக்குரியவர்ன்னு. அப்போ இம்மைக்கு வந்து ஒரு ஆதாரம், நம்ம உயிரோட இருக்கோம். இம்மைக்கு உயிர் ஆதாரம். அப்போ மறுமைக்கு எது ஆதாரம்? ஆம், இந்த இம்மை மறுமை என்பது ஒரு பெரும்பொருள். ஆனால் அதையும் விளக்கி நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவ மதம் சொல்லுகிற மிகப்பெரிய உண்மை. இந்த வாழ்க்கை இல்லாமல் உனக்கு ஒரு பரலோக வாழ்க்கை இருக்குது. யூ ஆர் ப்ரிப்பேர் ஃபார் தட். ஹோல் கிறிஸ்டியன் லைஃபே நீ பரலோகத்துக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னு தான் டீச் பண்ணுறாங்க. பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறது. பரலோகம்னு ஒன்று இருக்கா இல்லையா, அங்கே போவோமா இல்லையாங்கிற அந்த சர்ச்சையெல்லாம் விட்டுருங்க. ஆனால் பரலோகத்துக்கு போகணும்னா எது எதெல்லாம் முக்கியம்? இப்போ முகமதியர்கள் சொல்கிறாங்க, நீ உபவாசம் இருந்தினா பரலோகத்துக்கு போகிற வேளை ஒரு 50% போகலாம். அடுத்தவனுக்கு உதவினா அப்படி இவ்வளோ செஞ்சினா இவ்வளோ தூரம் போகலாம். சக மனிதனை நேசிக்கும் போது தான் நீ பரலோகத்துக்குள்ளே போக முடியும்னு. நாம் நம்முடைய எல்லா மதங்களிலும் சொல்வது, நீ பரலோகத்துக்கு போனால் இந்த உலகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை. ஒரு புராணத்தில் ஒரு கதை இருக்குது. அது உதாரணத்துக்கு இந்த சப்ஜெக்ட் விளங்கணும்னு சொல்கிறதுனால தவறு இல்லை. ஒருத்தன் வந்து நீ உலகத்தில் என்ன செய்றியோ அதுதான் பரலோகத்தில் உனக்கு இருக்கும். ஒரு பெரிய செல்வந்தன் பரலோகத்துக்கு போனானாம். அங்கே போனால் அவனுக்கு வீடு கொடுத்தாங்களாம், எல்லாம் கொடுத்தாங்களாம், சாப்பாடு மட்டும் போடலையாம். என்னென்னா இந்த பரலோகத்தில் பசிக்குமாலாம் கேட்காதீங்க, இது ஒரு கதை. பரலோகத்தில் போன பிறகு அவனுக்கு எதுவுமே கொடுக்கலையாம். ஏன்டா கொடுக்கல? எல்லாம் கொடுத்துட்டாங்க, சாப்பாடு மட்டும் கொடுக்க மாட்டாங்களாம். ஏன் எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கன்னா, அங்கே சொன்னால் நீங்கள் பூலோகத்தில் என்ன செஞ்சீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். நீங்கள் பூலோகத்தில் நிறைய பேர் வீடு கட்டி கொடுத்தோம், உங்களுக்கு வீடு கொடுத்துட்டோம். பூலோகத்தில் நிறைய உதவி செஞ்சீங்க, உங்களுக்கு நிறைய பொன் பொருள்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் பூலோகத்தில் நீங்கள் யாருக்குமே சாப்பாடு போடல சார், அதனால் இங்கே சாப்பாடு போட மாட்டோன்ட்டானா. ஐயோ, இப்போ எனக்கு பசிக்குதே, என்ன பண்ணுறது, சாப்பிட்டாகணுமே என்ன அப்படின்னு ஒன்று. அப்போது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, இருங்க உங்கள் பூலோகத்து வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் செக் பண்ணுறோன்ட்டு செக் பண்ணிட்டு வந்து சொன்னான்னா, உங்கள் ஒரு கை இருக்குல்ல அதை எடுத்து வாயில் வச்சுங்க, பசிக்காதுன்னானா. என்ன ஏன் சொன்னால், அதே மாதிரி வாயில் வச்சா பசிக்கலையா. எப்படி என்னன்னா, நீங்கள் ஒரே ஒரு நாள் யாரோ ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்டிருக்கான், அதோ அந்த இடத்துல சாப்பாடு போடுறவங்க இந்த கையை நீட்டிருக்கீங்க, ஆனால் இந்த கைக்கு மட்டும் அந்த வெள்ளம் உண்டு, இதை வாயில் வச்சுங்க பசிக்காதுன்னு சொன்னாலும் ஒரு கதை இருக்குது. இப்போ என்ன பொருள்னா, பூலோகத்தில் சக மனிதனுக்கு நாம் நிறைய புண்ணியங்கள் செய்ய வேண்டும், நிறைய நற்காரியங்கள் செய்ய வேண்டும். நான் சேமித்து வைக்கிற பணம் அல்ல, பொருள் அல்ல, சொத்தல்ல, நான் இந்த சமூகத்தில் எடுத்த நற்பெயர், சமூகத்தில் சக மனிதர்களுக்கு செய்த உதவி, இது மட்டும்தான் பரலோகத்தில் கணக்கு வைக்கப்படும் என்பது. இப்போது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போனால் போலீஸ்காருக்கு வேலை இருக்காது, ஏன்னா அங்கே யாரும் திருட மாட்டாங்க இல்லையா. பரலோகத்தில் டாக்டருக்கு வேலை இருக்காது, ஏன்னா அங்கே யாரும் பேஷண்ட் இருக்க மாட்டாங்க. பரலோகத்தில் எந்த ப்ரொஃபஷனுக்கும் வேலை இருக்காது, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் பரலோகத்தில் வேலை இருக்கும். யாருன்னா அந்த பாடுறவங்களுக்கு. ஏன்னா அங்கே போனாலும் கடவுளை நம்ம துதிக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி பரலோகத்திலே மனிதன் வாழ்க்கையில் நாம் சக மனிதனுக்கு செய்த நற்காரியங்கள், சமூகத்துக்கு நாம் அளித்த பங்களிப்பு, அடுத்தவர் பசி தீர்த்த விஷயங்கள், இவைகள் மட்டும்தான் பரலோகத்திற்கான கணக்காக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதை பூலோகத்திலிருந்து அருள் பிரகாஷ் சொல்கிறது சரியா அப்படின்னா, பரலோகத்துக்கு போன பிறகு தான் அதையும் நாம் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் தான் தப்பித்தவரை நம்ம பரலோகத்துக்கு போயிட்டு அங்கே போய் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக பூலோகத்தில் இப்பயே நல்ல காரியத்தை செஞ்சிடணும்.